இந்தியாவில் நிறைய இந்து கோவில்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுலயும் ஒரு சில கோவில்கள் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸாகவும் இந்தியாவுடைய பொக்கிஷமாகவும் இருக்கு. பெரும்பாலான கோவில்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அறக்கட்டளைகள் மூலியமா பக்தர்கள் கொடுக்கிற நன்கொடையை வச்சு நடத்தப்படுது. அந்த மாதிரி இந்தியாவுடைய பொக்கிஷமா இருக்கிற 10 ஃபேமஸான பணக்கார கோவில்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. காசி விஸ்வநாதர் கோவில், உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கிற வாரணாசிங்கிற இடத்துல இருக்கிற பழமையான அண்ட் ரொம்பவே ஃபேமஸான கோவில் தான் இந்த காசி விஸ்வநாதர் கோவில். ஜோதிர்லிங்கங்கள்ல 12வதா சொல்லப்படுது. இங்க பிரதான கடவுளா சிவபெருமான் இருக்கார். வாரணாசி சொன்னாலும் இந்த கோவில் காசி விஸ்வநாதர் கோவில்னு தான் சொல்றாங்க. விஸ்வநாதர் அப்படின்னா அகிலத்தை ஆள்பவர்னு அர்த்தம். வாரணாசியில கங்கை ஆற்றின் கரையில தினமும் கங்கை ஆற்றுக்கு ஆரத்தி வழிபாடு நடக்கும். இந்த நிகழ்ச்சிய கங்கா ஆரத்தின்னு சொல்லுவாங்க. கோவிலுக்கு வர பக்தர்கள் இந்த கங்கா ஆரத்திய ரொம்ப ஆர்வமா பார்க்க வருவாங்க. இங்க தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போறாங்க. பணக்கார கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. ஹர் மந்திர் சாஹிப், அமிர்த்சர். சீக்கிய மக்களுடைய முக்கிய கோவிலா இருக்கிறது இந்த ஹர் மந்திர் சாஹிப் என்கிற தங்க கோவில். சீக்கியர்களுடைய 4வது குருவான குரு ராம்தாஸ் என்கிறவரால உருவாக்கப்பட்ட இந்த கோவில் இந்தியால இருக்கிற அமிர்த்சர் நகரத்துல இருக்கு. இந்த கோவிலுடைய கட்டுமானத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா, இங்க எல்லா மதத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் சமமா வந்து கடவுளை வழிபடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா சொல்றாங்க. இங்க தினமும் லட்சக்கணக்கான பேர் வந்து போறாங்க. இந்த கோவிலுடைய விதானம் தங்கம் மற்றும் வெள்ளியால செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு மேல விலை உயர்ந்த கற்கள், வைரம் மற்றும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. பணக்கார கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை. தமிழ்நாட்டுல இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பணக்கார கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. இங்க இருக்கிற அம்மனை மீனாட்சின்னும் அங்கேற்கண்ணின்னு சொல்லுவாங்க. அங்கேற்கண்ணி அப்படின்னா மீன் போன்ற கண்கள் உடையவள்னு அர்த்தம். 2500 வருஷம் பழமையான கோவிலா சொல்லக்கூடிய இந்த கோவில்ல ஏப்ரல் மே மாசத்துல கள்ளழகர் ஆத்துல இறங்குற விழா ரொம்ப கிராண்டா நடக்கும். அப்போ பல மாவட்டங்கள்ல இருந்தும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கலந்துப்பாங்க. தினமும் இந்த கோவிலுக்கு 15,000 பேர் வர்றதாவும், வெள்ளிக்கிழமை மாதிரியான நாட்கள்ல 25,000 பேர் வர்றதாவும் சொல்றாங்க. இந்தியால 33,000 சிற்பங்கள் இருக்கிற ஒரே கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். இந்தியால தெற்கு பகுதியில இருக்கிற பணக்கார கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. சோம்நாத் கோவில், குஜராத். குஜராத் மாநிலத்துல இருக்கிற சௌராஷ்டிரா பகுதியில இந்த சோம்நாத் கோவில் இருக்கு. இந்தியால இருக்கிற 12 ஜோதிர்லிங்கங்கள்ல முதன்மையானதா சொல்லப்படுது. இங்க ஜோதிர்லிங்கத்தின் நேர் பின்புறம் இருக்கிற சக்தி அம்மன் 51 சக்தி பீடங்கள்ல தேவியினுடைய வயிற்று பகுதி விழுந்த சக்தி பீடத்திற்குரியதுன்னு சொல்லப்படுது. சாளுக்கியர் கட்டிடக்கலை வடிவத்துல கட்டப்பட்ட சோம்நாத் கோவில் பிரமிட் வடிவத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு தினமும் 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் பேர் வரைக்கும் வந்து போறாங்க. சோம்நாத் கோவிலுடைய சொத்து மதிப்பு 1639.14 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்தியால இருக்கிற பணக்கார கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. வைஷ்ணவ தேவி கோவில், ஜம்மு காஷ்மீர். புனிதமான இந்து கோவில்கள்ல ஒன்னா இருக்கிற வைஷ்ணவ தேவி கோவில் சக்தி வழிபாட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாம். இந்த கோவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல இருக்கிற வைஷ்ணவ தேவி மலையில இருக்கு. வட இந்தியால ரொம்பவே ஃபேமஸான கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. இந்த கோவில் 5200 அடி உயரத்துல கத்ராங்கிற ஊர்ல இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு வருவாங்க. திருமலை வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு அடுத்தபடியா அதிகமான பக்தர்கள் வந்து வழிபடுற கோவில்கள்ல இந்த கோவில் 2வது இடத்துல இருக்கு. இந்த கோவில் பழமையானது மட்டும் இல்லாம செல்வம் அதிகம் இருக்கிற பணக்கார கோவிலாவும் இருக்கு. இங்க வருஷத்துக்கு 500 கோடி வரைக்கும் வருமானம் வர்றதா சொல்றாங்க. சித்தி விநாயகர் கோவில், மும்பை. மும்பைல இருக்கிற ரொம்ப பெரிய கோவில் மட்டும் இல்லாம மும்பைல இருக்கிற பணக்கார கோவில்கள்ல இந்த சித்தி விநாயகர் கோவிலும் ஒண்ணு. இந்த விநாயகர் கோவிலுக்கு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற பல பகுதிகள்ல இருந்தும் மக்கள் வருவாங்க. சித்தி விநாயகர் விக்கிரகத்துல இருக்கிற தும்பிக்கை வலதுபுறமா வளைஞ்சு இருக்கிறது தான் இங்க இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. 2016ல எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் மூலியமா டொனேஷன் வாங்குறதுக்காக டிடேட் அக்கௌண்ட்டை கோவில் நிர்வாகம் ஆரம்பிச்சாங்க.
2009 வரைக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 140 கோடி சொத்துக்கள் இருந்திருக்கு. வருஷத்துக்கு 10ல இருந்து 15 கோடி வரைக்கும் நன்கொடையா கிடைக்கிறதா சொல்றாங்க. மும்பைல பணக்கார கோவில்கள்ல ஒன்னா இருக்கிற இந்த கோவில் உலக அளவுல 5வது இடத்துல இருக்கு. பூரி ஜெகநாதர் கோவில், ஒடிசா. இந்தியால கிழக்கு கடற்கரையில இருக்கிற பூரியில இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்ரைக்காக கட்டப்பட்டதா சொல்றாங்க. உலகளவுல ஃபேமஸா இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்ட திருவிழா ஒவ்வொரு வருஷமும் 9 நாட்கள் நடக்கும். இந்த தேரோட்ட திருவிழாவை பார்க்க லட்சக்கணக்கான பேர் வந்து கலந்துப்பாங்க. இந்த கோவில்ல விலை மதிக்க முடியாத தங்கம், வைரம், வைடூரியங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. வடகிழக்குல இருக்கிற பணக்கார கோவிலா இந்த கோவிலை தான் சொல்றாங்க. ஷீரடி சாய்பாபா கோவில், மகாராஷ்டிரா. இந்தியால இருக்கிற ரொம்ப பழமையான கோவில் மட்டும் இல்லாம பணக்கார கோவில்கள்ல ஷீரடி சாய்பாபா கோவிலும் ஒண்ணு. இந்துக்கள் இவரை கடவுளா மட்டும் இல்லாம குருவாவும் பாக்குறாங்க. சில பேர் இவரை தத்ராத்தியருடைய அவதாரமா நினைக்கிறாங்க. ஷீரடியில இவர் ஜீவசமாதி அடைஞ்சதுனால இந்துக்களுடைய புண்ணிய கோவிலா இந்த இடம் இருக்கு. இந்த கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்க. இந்த கோவில்ல இருக்கிற நகைகளோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் பேலன்ஸ்ல மட்டும் 627 கோடியே 56 லட்சம் வரைக்கும் இருக்காம். இந்த கோவிலுடைய ஆண்டு வருமானம் 450 கோடியா இருக்கு. திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில், ஆந்திர பிரதேஷ். இந்தியால ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற சித்தூர் மாவட்டத்துல இந்த கோவில் இருக்கு. இந்தியால இருக்கிற ரொம்ப முக்கியமான கோவில்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. இங்க தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போறாங்க. இந்த கோவில் 108 திவ்ய தேசங்கள்ல திருவரங்கத்துக்கு அடுத்ததா 2வது இடத்துல இருக்கு. இங்க ஆதிசேஷனுடைய 7 தலைகளை பத்தி சொல்றதுனால இந்த மலைக்கு சேஷாச்சலம்னு பேரும் உண்டு. இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு வருஷமும் 650 கோடி வருமானம் வரதா சொல்றாங்க. இந்தியால பணக்கார கோவில்கள்ல 2வது இடத்துல இருக்கிற இந்த கோவிலுடைய சொத்து மதிப்பு 50,000 கோடி இருக்கும்னு சொல்றாங்க. பத்மநாப சுவாமி கோவில், திருவனந்தபுரம். பத்மநாப சுவாமி கோவில் இந்தியால மட்டும் இல்லாம உலக அளவுல பணக்கார கோவில்கள்ல முதலாவதா இருக்கு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம்ல ரொம்பவே ஃபேமஸான இந்துக்கள் வழிபடுற கோவில். இந்த கோவில்ல இருக்கிற முக்கியமான கடவுள் விஷ்ணு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இருக்கிற இந்த கோவிலுடைய மூலநாதரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவனுடைய அவதாரமா அனந்த சயனம்னு சொல்லக்கூடிய யோக நித்திரையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பழமையான இந்த கோவில் திருவிதாங்கூர் அரசர்கள் காலத்துல ரொம்ப புகழோட இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துல மரத்தாலான மூலமூர்த்தியை எடுத்துட்டு 12,000 சால கிராமத்தையும் கடுஞ்சக்கராங்கிற அஷ்டபந்தன கலவையும் வச்சு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த கோவில்ல பாதாள ரகசிய அறைகள் இருந்ததாகவும் அந்த அறைக்குள்ள விலைமதிக்க முடியாத அரிய வகை வைரங்கள், வைடூரியங்கள் கிடைச்சதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கிடைச்ச பொக்கிஷத்தோட மதிப்பு 1 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.